அமேசான் பேசிக்ஸ்லேருந்து வந்திருக்கிற ஒரு வேக்யூம் கிளீனரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த பாக்ஸு. இது பார்க்குறதுக்கு நம்ம நல்லா இருக்கும். நல்ல ஒரு வெல் பேக்டு உள்ள நிறைய அக்சசரிஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக பேக் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. இப்போது இதுதான் அந்த மெயின் யூனிட்டு. இதில் அந்த மேலே இருக்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணுறது மூலமாக அந்த டஸ்ட் ஹோல்டரை ரிமூவ் பண்ணிக்கிடலாம், க்ளீன் பண்ணிக்கிடலாம் ஈஸியாக. அடுத்து பேக் சைடில் இருக்கிறது இந்த 2 பக்கம் வீல் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் அந்த பக்கம் புல் டைப்பில் ஒரு ஒயர் இருக்குது. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக அந்த ஒயரை நீங்கள் வேணுங்கிற லென்த்துக்கு இழுத்துக்கலாம். அந்த பட்டன் பவர் ஆன் ஆஃப். அப்புறம் இதில் நிறைய அக்சசரிஸ் வந்துருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள்லாம் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. இது ஒரு ஹோல்டர். அப்புறம் இது இந்த சோஃபா இடுக்கெல்லாம் இங்கே வேக்யூம் க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த க்ளீனிங் டைப்லேயே நிறையா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த மெயின் யூனிட்டோட வேக்யூம் க்ளீனர். இதில் கீழே ஒரு சக்கிங் யூனிட் இருக்குது. அதுக்கு மேலே கொஞ்சம் டஸ்ட்டான ஏரியாக்கள்லாம் இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக கொஞ்சம் நல்லா க்ரிப் ஆகிட்டு அது அந்த ஃப்ளோரில் இருக்கிற டஸ்ட்டை உறிஞ்சிடும். அது நல்ல ஒரு டீட்டெயில்டு மேனுவல்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது நீங்கள் செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா படித்து பார்த்துக்குறோங்க. இதுதான் நம்மளோட அந்த ஜாயிண்ட் யூனிட்டு. இதை நீங்கள் அந்த பட்டனை புஷ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுங்கிற லென்த்துக்கு நீங்கள் அதை கூட்ட குறைச்சி வச்சுக்கிடலாம். அந்த பட்டன் அந்த இன்னொரு ஹோல்டரை ஜாயின் பண்ணுறதுக்குள்ள ஒரு பட்டன் அது. இதுதான் அந்த மெயின் யூனிட்டோட ஜாயின் பண்ண போகுது. வாங்க இதை ஜாயின் பண்ணிடலாம். இந்த ஹோல்டில் தான் நம்ம அந்த ஸ்டீல் லென்த்தை ஜாயின் பண்ண போகிறோம். அது இல்லாமையும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஏரியாவோட ரிக்குவயர்மெண்ட்டை பொறுத்து தான் அது. இப்போ இதில் சைடில் 2 புஷ் பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு இதில் நீங்கள் ஜஸ்ட்டு புஷ் பண்ணிங்க அப்படின்னா அது போய் செட் ஆகிக்கிறோம். அவ்வளோதான். இதையும் அதே மாதிரி ஜஸ்ட்டு புஷ் பண்ணிங்க அப்படின்னா போய் செட் ஆகிக்கிறது. இழுத்து பார்த்தாலும் வராது, ரொம்ப டைட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவை அப்படின்னா மேலே ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக ஒரு வென்டிலேஷனுக்காக ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை கொஞ்சம் விலக்கி வச்சிங்க அப்படின்னா அதில் ஏரும் உள்ள அந்த ஹோல்டர் ஹீட் ஆகாமல் இருக்கும். இப்போ இதை நம்ம இதை செட் பண்ணியாச்சு. அது வேணுங்கிற பட்டனை நம்ம ரொம்ப அழுக்காக இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த பட்டனை புஷ் பண்ணி கொஞ்சம் டீப்பாக அதை உறிஞ்சின மாதிரி வச்சுக்கலாம். எல்லா டஸ்ட்டையுமே இது உறிஞ்சிடும். அந்த ஃப்ளோரில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு டஸ்ட்டு எல்லாம் ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை புஷ் பண்ணுறது பார்த்துருவோம். அது புஷ் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி இழுக்கணும். இழுக்கும்போது அதில் ஒரு மார்க்கர் ஒன்று வரும். அந்த மார்க்கர் வந்ததோடு நீங்கள் விட்டுறணும். பட்டன்லேருந்து கை எடுத்துட்டிங்க அப்படின்னா அதோடு இருக்கும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, அதான் அந்த மார்க்கர். அந்த மார்க்கோடு படிக்கிறேன்னா அதுக்கு மேலே நீங்கள் புல் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் பட்டன்லேருந்து கை எடுத்துட்டிங்க அப்படின்னா அது பாட்டை நின்றுக்கிறோம், உள்ளே போகாது. திருப்பி நீங்கள் அது உள்ளே கொண்டு போனோன்னா அந்த பட்டனை புஷ் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் விட்டிங்கன்னா சரன்னு அது உள்ளே எடுத்துக்கிறோம். ஆட்டோமேட்டிக் தான். இதை நீங்கள் மெஷின் ஆப்ரேட் பண்ணும்போது ஓரளவு கொஞ்சம் சவுண்டு எஃபெக்ட் இருக்கத்தான் செய்யும். அது இப்போவுமே உங்களுக்கு கேட்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். எந்த இடத்துக்கு வேணாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரே இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு சின்ன சின்ன இண்டுகளுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாக்கா அதில் உள்ள அக்சசரிஸை மட்டும் நீங்கள் மாற்றி வேணுங்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கிற முடியும். இந்த ஃப்ளோரிங்கில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு டஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் இதில் ஏகப்பட்ட டஸ்ட்டு வந்தது சின்ன சின்னதாக. நான் அதை நான் வீடியோவில் எடுக்க மறந்துட்டேன். அந்த டஸ்ட் எல்லாமே இதில் தான் ஸ்டோர் ஆகும். இதை ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக இந்த டஸ்ட்டை நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு ஃபில்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபில்டரை நீங்கள் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி மேலே வச்சுக்கலாம். அவ்வளோதான். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்டில் ரிவ்யூ பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்போம். அதுவரை bye from Rock. Thanks for watching.